நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நிறைய பேர் கொஞ்சம் ஹெல்த்தியாக டேஸ்டியாக குயிக்காக செய்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வாழைப்பழ அடை. நான் இன்றைக்கி நேந்திரம் பழம் வச்சு தான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள் வச்சுருக்கேன், நல்ல பழமாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நேந்திரம் பழம் கிடைக்கலன்னா நீங்கள் வீட்டில் எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அது சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அடையை வந்து நம்ம வாழை இலையில தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து வாழை இலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். கேஸ் ஆன் பண்ணல, சரி. இது சும்மா ஒரு சின்ன டிப்பு தான். வாழையில வந்து நம்ம லைட்டாக லேசாக அப்படி நம்ம சூடாக்கணும்னா அடியிலேருந்து உங்களுக்கு நல்ல இலை சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள், அப்படி பண்ணாலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே பண்ணிவிடுங்க. தீச்சிடாதீங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கலர் அப்படியே கிராஜுவலாக மாறும் பாருங்கள் அப்படி பண்ணும்போது. ஸோ இலையை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். ஸோ இது நான் வந்து நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இல்லைன்னா, இந்த பழம் கிடைக்கல இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு வாழைப்பழத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இது அப்படியே நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். வாழைப்பழம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெல்லத்தை கரைக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப்புனா இது வந்து இந்த 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் தான் 1 கப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் போட்டுடுறேன். இந்த 1 கப்பு வெல்லத்துக்கு நான் வந்து 2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ வெல்லம் வந்து கம்ப்ளீட்டில் கரைஞ்சிடணும். நம்ம வந்து திக்காக பாகோ இல்லைனா அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். வெல்லப்பாகு நல்லா கொதிக்குது, ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது நல்ல ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து அடைக்க மிக்ஸ்சர் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி திராட்சை இதிலே நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். முந்திரியை நல்லா சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ முந்திரி திராட்சை போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த முந்திரி நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த டைமில் முந்திரி இல்லைன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் இந்த அடையை செய்யலாம். ஸோ முந்திரி பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ நான் வந்து திராட்சையை சேர்த்துட்றேன். முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டுருச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிட போகிறேன். இதே பேனில் இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். ஸோ அடுத்து இப்போ நம்ம நறுக்கி வச்ச நேந்திரம் பழத்தை சேர்த்துக்கலாம். பழம் நெய்யில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நேந்திரம் பழம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கலர் கூட லைட்டாக மாறி இருக்கு பாருங்கள் வதங்கின பிறகு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/2 கப் தேங்காய் சேர்க்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய், இது ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ அடுத்து நான் இதில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்க்குறேன். இது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ண பிறகு அடுத்து நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். ஃப்ளேம் லோலேயே வச்சுக்கோங்க, மீடியம் லோவில் வச்சா கரெக்டாக இருக்கும். இதோட ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கை உப்பு தான், அதுவும் சேர்க்குறேன். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அதுவும் சேர்க்குறேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். நான் ஃப்ளேம் லோவில் தான் வச்சுருக்கேன். இதில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ ரவை அரிசி மாவு எல்லாம் லைட்டாக வறுப்பட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் கரைச்ச வெல்லத்தை ஆட் பண்ண போகிறேன். இந்த கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கரைச்ச வெல்லத்தை சேர்த்த பிறகு ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமுக்கு கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே நல்லா வேகணும்.
நான் வந்து 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அதிக இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சேர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நான் வந்து வறுத்த முந்திரியும் திராட்சையும் அதையும் சேர்த்துக்க போகிறேன். அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர் எல்லாமே இவாப்ரேட் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா கட்டியாயிட்டு வருது. நல்லா திக்காக ஒரு மாஸ் மாதிரி வந்த பிறகு இப்போ நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். அடைக்க தேவையான மிக்சர்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் வாழை இலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் ரெண்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. ஸோ இதில் வந்து நான் லேசாக கொஞ்சமாக நெய் தடவி வச்சிடலாம். அடை மிக்சர் எடுத்து வச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீளமாக நான் ஷேப் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம இலையை க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே டைட்டாக மூடி இப்படி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா அடையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். வாழையில் ரேப் பண்ணி வச்சுருக்கிற இந்த பார்சல்ஸை நான் வந்து இப்போது இந்த தட்டில் வைக்கிறேன். நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இட்லி குக்கரில் நீங்கள் இட்லி தட்டு இருந்தால் நீங்கள் அதிலே கூட வச்சுக்கலாம். நீங்கள் தட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஸ்டீம் பண்ணிக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இட்லி ஸ்டீமரை ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்துருவோம். ஸோ நம்மளோட நேந்திர பழஅடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லேசாக ஆற விட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. இது அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்க, செம்மையாக இருக்குது. பிரமாதம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இந்த வாழைப்பழம் பீசஸ், முந்திரி, திராட்சை, தேங்காய் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பழ அடை பார்த்தீங்க. ரெசிபி ரொம்ப ஈஸி. ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இன்றைக்கி நான் செஞ்ச இந்த பேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பீஸ் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.